செய்தனமே மனமே உருகோமலை கட்டியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்றி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுயிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இருவி இளவி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடக்கொண்ட கொள்கை நகன் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பரிமொழி பேத பரிபுரையே பரிபுரச் சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியம் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச குடி பொறுப்பு சிலை கை எரிபுரை மேனி சம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சந்தகன மழை மங்களா அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினர் ஆகையினார் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியும் துவளே இனியொரு தெய்வம் உண்டாக தொண்டு செய்து தொண்டு செய்யாது பாதம் தொழாது துணிந்து இச்சையை பண்டு செய்தார் உடரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தார் அது கைத்தவமோ செய்தவமோ விட்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே வெறுக்கை அன்றே. போன வகுப்பில் பாடல் 41 வரைக்கும் பொருள் விளக்கம் பார்த்தோம். 42ல் 42ஆம் பாட்டுக்கு எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட்டு 40 இந்த பாட்டினுடைய முதல் சாப்பில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாளுடைய கருணைக்கு சாட்சியான அவருடைய மார்பகங்களை பற்றி ரொம்ப அழகாக வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு விஷயங்கள் இடம் கொண்டு விமி இடம் அந்த மார்பகத்தில் இருக்க மார்பகம் முழுவதுமாக வியாபித்து நடக்கும். இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி ஒன்றுக்கொன்று இணையாக இணைந்து கொண்டு ஒன்றுக்கொண்டு இணைந்து கொண்டு இறுகின்னு கலர்வு இல்லாமல் இளவி அதே சமயம் மிருதுத்தன்மையும் கொண்டு முத்து வடம் கொண்ட கொங்கை முத்து மாலையை அணிந்த கொங்கை மலை முத்து மாலையை அணிந்த மலை போன்ற மார்பகங்கள் உடைய அம்பிகை அந்த கொங்கை மலையை கொண்டு அதை கருவியாக கொண்டு அம்பிகை இறைவருடைய வலிய நெஞ்சை இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட சிவபெருமானுடைய மனோதிடம் வந்து ரொம்ப ரொம்ப உறுதியானது. அதான் இறைவர் வலிய நெஞ்சு வலிமையான நெஞ்சு. ஏன்னா மன்மத பானத்துக்கே அவர் அடிபடியாகவர் அதே உதாசீனம் செய்கிறார். அவருடைய வலிமையான நெஞ்சு அதை வந்து ஆட்கொள்ளணும். அதை வந்து நடம் கொண்டனா நடம்னா நடனம். நடனத்துக்கு தமிழ்ல ஒரு ஆட்டம்னு ஒரு வார்த்தை தெரியல. அதனால ஆட்டம் காண வைக்க அவர் சிவபெருமானுடைய மனதை வலிமையான நெஞ்சு யாராலையும் ஆட்டம் காண வைக்க முடியாது. அதை அசைய செய்த ஆட்டம் காண வைத்த அம்பாள் தன்னுடைய கருணைக்கு சாட்சியான இந்த அழகு மூலமா சிவபெருமானுடைய வலிமையான நெஞ்சையை ஆட்டம் காண வைத்தவள் அப்படின்னு நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்டு எதுக்காக நடம் கொண்ட அவருடைய மனதை ஆட்கொள்ளணும்னு சொல்லி எதுக்காக அவருடைய மனதை ஆட்டம் காண வைக்கிறாங்கன்னா ஒரு கொள்கை நலத்துல கொள்கை நலம்னாக்கா ஒரு நன்மை பயக்கக்கூடிய கொள்கை நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரணம். இந்த காரணத்துக்காக செய்யறாங்க. என்ன காரணம்னாக்கா இந்த அசுரர்கள் சிங்கமுகாசுரன் அப்புறம் சூரபத்மன் அப்புறம் வந்து தாரகாட்சன் இந்த மாதிரி 3 அசுரர்கள் தாரகாசுரன் இந்த 3 அசுரர்கள்
இவர்கள் வந்து தேவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை வந்து அடிமை செய்து அவர்களை தலையிட்டு சிறையில் வைத்து அப்புறம் பூமியில் இருக்கிற ரிஷிகள் முனிவர்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணி அவர் வேள்வி செய்ய முடியாமல் அவர் வேள்வி கீழே வந்து மாம்சத்தை கொட்டுறது இருந்தார். இதெல்லாம் ரத்தத்தை கொட்டுறது பலம் பண்ணி வேள்வியை தடை செய்வாங்க. இதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா வந்து தேவலோகமும் பூலோகமும் ஒன்று சார்ந்து இருக்கக்கூடியது. ஏன்னா தேவர்கள் எதுக்காக இருக்கான்னா பூலோகத்தை காப்பாற்றுறதுக்காக இருக்கா. ஏன்னா தேவர்ல முக்கியமான தேவர் சூரிய தேவன். இந்திரன் வந்து தலைவன். ஆனால் சூரியன் தான் பூமிக்கு ரொம்ப முக்கியம். சூரியன் இல்லைன்னா எதையுமே நினைச்சு பார்க்க முடியாது. உயிரினங்கள் எதுவுமே இருக்காது. போட்டோசிந்தசிஸ்க்கு சூரியன் வேணும். பயிர்கள் வளரணும். பயிர்கள் வளரலைன்னா ஆடு மாடுகள்லாம் வளர முடியாது. இல்லை அப்புறம் வந்து இந்த விலங்குகளையும் இந்த தாவரங்களையும் சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் உயிர் வாழ முடியாது. எல்லாத்துக்குமே சூரியன் முக்கியம். சூரியன் ஒரு தேவன். அடுத்தது சூரியன் இருந்தால் மாத்திரம் பயிர்கள் விளையாது. அது வருணன் வேணும், மழை பொழிக்கணும். வருணன் ஒரு தேவன். நம்ம மூச்சு விடணும்னா வாயு வேணும். இந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் பூமியை வாழ வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம அசுரர்கள் வந்து தேவர்களை வந்து தாக்கியவாளை வந்து சிறை வைப்பாங்க. ஏன்னாக்கா தேவர்கள் அவளுக்கு போட்டி அசுரர்களுக்கு. இப்போ அசுரர்களை வந்து தேவர்களால் வெல்ல முடியும், அவங்களுக்கு சக்தி இருக்கு. அதனால அப்பப்போ அவங்க தேவர்களை ஒடுக்கி அசுரர்கள் கை ஓங்கி தான் இருக்குது. அப்போ வந்து தேவர்களை வந்து சிறை வச்சிருக்கோம். மனுஷர்களை பற்றி அவளுக்கு அக்கறையே கிடையாது. அசுரர்களுக்கு நம்ம வந்து அவளுக்கு ஈக்குவல் கிடையாது. நம்ம அவளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னா நம்ம பற்றி கவலை இல்லை. ஆனால் மனிதர்கள்ல ரிஷிகளையும் முனிவர்களையும் மாத்திரம் தாக்கி இம்சப்படுத்தினா அவர்களுடைய யாகங்கள் ஹோமங்களுக்கு பங்கம் விளைவிட்டார். ஏன் அப்படி பண்ணினாக்கா தேவர்கள் சக்தியோடு இருக்கணும்னா அதுக்கு மனிதர்கள் நம்ம யாகம் பண்ணி இந்திராய சுவாகா, அக்னியே சுவாகா, வாயவே சுவாகான்னு நம்ம வந்து அந்த நெய்ய அக்னி குண்டத்தில் செலுத்தினால்தான் அது அவர்களுக்கு உணவாக போய் சேர்ந்து அவர்களுக்கு சக்தி கிடைக்கும். இப்போ வந்து தேவர்களை அடிமைப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம வந்து யாகம்லாம் பண்ணி அவளுக்கு திரும்ப சக்தியை கொடுத்துட்டு அவள் அடிமைத்தலையிலிருந்து வெளியில வந்து திரும்பவும் அசுரர்களோட யுத்தம் பண்ணுவான். அது நடக்காம இருக்கிறதுக்காக யாகங்கள்லாம் இது பண்ணாங்க. இதுக்காக சொல்ல வந்தேன்னாக்கா கொள்கை நலம். அதாவது என்ன கொள்கைனாக்கா இந்த அசுரர்களை அழிக்கணும். இந்த அசுரர்களை அழிக்கணும்னாக்கா சிவனும் சக்தியும் இணைந்த சக்தியான பெரும் சக்தியான அந்த முருகப்பெருமானின் அவதாரம் ஏற்பட வேண்டும். அது முக்கியமானது. இந்த சிவபெருமான் வந்து எப்பவும் தபத்திலே இருந்தால் அந்த முருகப்பெருமானுடைய அவதாரம் நடக்காது. அதை நடத்தி தேவர்களையும் ரிஷி முனிவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற கொள்கை நலம், என்ற நன்மையான கொள்கை, நன்மையான எண்ணத்தினால் கொண்டு கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி தலைவி, எங்களுடைய தலைவியான அம்பிகை. திரும்பவும் வந்து அவருடைய அழகை திரும்பவும் வர்ணிக்கிறார். நல் அரவின் படம் கொண்ட அல்குல். நல் அரவின் நல்ல பாம்பு, நல்ல பாம்பினுடைய படம் போன்று அழகான அம்பிகையின் திரு மார்பகங்கள். அல்குல்னாக்கா மார்பகம் நடக்கும், மார்பகங்கள். அடுத்து பனிமொழிங்கிற, பனினாக்கா குளிர்ச்சியானது. பனிமொழி அப்படின்னா குளிர்ச்சியான வார்த்தை. அம்பிகையினுடைய வார்த்தைகள் குளிர்ச்சியானது. ஏன்னா அன்பர்கள்ட்ட வந்து நீ பயப்படாதே, அஞ்சல், யார் இருக்க உனக்கு ஏன் பயம், இன்னைக்கு யமனை கண்டு வருந்த வேண்டாம் அப்படிலாம் அவ வந்து ரீஅஷூரன்ஸ் கொடுக்குற வார்த்தை. அதனால அந்த வார்த்தைகள் அடியவர்களின் காதுகளில் குளிர்ச்சியாக விழுகிறது, அவர்கள் நெஞ்சத்தை குளிர வைக்கிறது. அதனால அம்பாளுடைய வார்த்தைகள் பனிமொழி, குளிர்ச்சியான வார்த்தை அப்படிங்கிறது. வேத பரிபுரையே, பரிபுரைனா சலங்கை, காலில் கட்டிருக்க சலங்கை. அம்பாள் காலில் கட்டிருக்க சலங்கை வேதத்திற்கு காரணமானது. அதாவது அம்பிகையின் சலங்கை ஒளியே வேத மந்திரங்கள் ஆனது அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகா சொல்றார். எப்படின்னாக்கா வேதம் தோன்றின வரலாறு நம்ம பார்த்தோம்னாக்கா அம்பாள் வந்து வேதங்களை தோற்றுவிக்க, கோணங்கள்லாம் தோற்றுவிச்சதுக்கப்புறம் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேதங்களை தோற்றுவிக்க வேண்டும்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு இந்த வேதங்களை தோற்றுவிக்கிறதுக்காக அவன் நிருத்தியம் ஆடுறான். நிருத்தியம் நாட்டியம் ஆடும்போது 4 நாட்டியம் ஆடுறான், பெரிய நாட்டியம். ஒவ்வொரு நாட்டியமும் ஒவ்வொரு வேதம் ஆகுது. எப்படின்னா அந்த நாட்டியம் ஆடும் பொழுது அந்த சலங்கை ஒளியானது இந்த அண்டசராசரம் முழுவதும் வியாபிக்கிறது. அப்பொழுது நம் பாரத தேசத்தில் இருந்த ரிஷிகள் முனிவர்கள் அவர்களின் தவ வலிமையினால்
அந்த சலங்கை ஒளி அவர்கள் காதுகளில் வேத மந்திரங்களாக விழுகிறது. அந்த அவ்வாறு விழுந்த வேத மந்திரங்களை அவர்கள் உள்வாங்கி மனதில் தரித்து மனனம் செய்து பிறகு தமது சீடர்களுக்கு அதை பயிற்றுவித்து அப்படி வழி வழியா கர்ண பரம்பரையா வந்ததுதான் வேதம் கிடைச்சது. வேதம் உண்டான வரலாறு தான். அம்பாள் நிருத்தியமாடி அந்த சலங்கை ஒளி வேத மந்திரங்களாகி ரிஷிகள் காதுகளில் விழுந்து அந்த ரிஷிகள் வேதங்களை உண்டு பண்ணுகிறார்கள் தான் வரலாறு. அதனாலதான் வேத பரிபுரியே, வேதங்களையே தனது சலங்கைகளாக அணிந்த அம்பிகையே அப்படின்னு சொல்லி அழகாக சொல்றாங்க. பரிபுர சீரடி, பரிபுரத்துக்கு அர்த்தம் பார்க்கிறோம். பரிபுரம்னா சலங்கைகள், வேதங்களே சலங்கைகளாக கொண்ட. சீரடி சிறப்பான திருவடி, வேதங்களை சலங்கைகளாக கொண்ட சிறப்பான திருவடியை உடைய அம்பிகை. அப்புறம் அம்பாள் வேற என்ன வச்சிருக்கோம்? பாசாங்குசை, பாச அங்குசம். ஒரு கையில் பாசக்கயிறும் இன்னொரு கையில் அங்குசமும் வைத்திருக்கிறார். பாசம்னா என்னன்னா, அம்பாள் பஞ்சகிருத்தியம் பண்றாங்க. அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம்னு 2 கிருத்தி பார்த்துருக்காங்க. 2 கிருத்தியம் பண்றாங்க. திரோதானம்னா மறைக்கிறது, உண்மையை மறைச்சு நமக்கு அஜ்ஞானத்தை உண்டு பண்றது. பாசம்ங்கிறது அஜ்ஞானத்தினுடைய, அதாவது மனிதர்களின் மனத்தில் பாசத்தை உண்டு பண்ணுகிறது. பாசம்னா தன்மேல் பாசம், தன்னை சார்ந்தவர்கள் தனது உறவினர்கள் மேல் பாசம். இந்த பாசத்தினால என்ன ஆகுதுன்னாக்கா ஆசைகள் வந்து பாசம் வந்துன்னா ஒன்று ஆசை எம்எல்ஏ எனக்கு பாசம் வந்துன்னா எனக்கு என்னுடைய உடம்பு தான் நான் நினைக்கிறேன். அப்போ என் மேல பார்த்தோன்னா என்னோட உடம்பு மேல பாசம். இந்த உடம்பு மேல பாசம் இருக்கிறதுனால இந்த உடம்பை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது சந்தோஷமா வச்சுக்கணும்னா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு அது மேல ஆசை வருது. அந்த ஆசைப்படுற பொருளை அடையறதுக்காக வேண்டி நான் கர்மாக்களை செய்கிறேன், காமிய கர்மங்களை, அதாவது பலனை எதிர்பார்த்து கர்மங்களை செய்கிறேன். இந்த கர்மங்களின் பயனாக நான் பிறப்பு என்னும் சங்கிலியிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறேன். இந்த பாசம்ங்கிற பாசக்கயிறு மூலமாக நமக்கு பாசத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக ஆசைகளை உண்டு பண்ணி அதன் காரணமாக நாம் காமிய கர்மங்களை செய்ய வைத்து நம்மை பிறப்பு என்னும் சாகர சமுத்திரத்தில் நம்மை அழுத்துகிறார். ஆனா இது மட்டும் பண்ணல, விரோதானம் பண்றவள் அடுத்தபடியே அனுகிரகம் பண்றான். அதனால இன்னொரு கையில அங்குசம் வச்சிருக்காங்க. அங்குசம்னா என்ன? இது யானை தெரிகட்டு போகாம இருக்கிறதுக்கு காவல் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம். அது மாதிரி நம்ம மனம் ஆசைகள்னால அளவு இல்லாம அங்கங்க அலைப்பாயிருக்கு. அந்த அலைப்பாயிர மனதை கட்டுப்படுத்துறதுக்காக உபயோகிக்கிற அங்குசம் தான் அம்பாள் கையில் இருக்கிற அங்குசம். பாசமும் அவன் கையில் தான் இருக்கு. பாசத்தை உண்டு பண்ணி நம்மளை மனதை அலைபாய வைப்போலும் அவளை அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான அங்குசமும் அவள் கையில் இருக்குது. பாசம்ங்கிறது என்ன? ஆசைகளை உண்டு பண்ணுவது. அது அம்பாளுடைய இச்சாசக்தி. இச்சாசக்தி மூலமாக நமக்கு ஆசைகளை உருவாக்குகிறார். அப்புறம் ஞான சக்தி. இப்ப நம்ம ஆசைகளை எப்படி அடக்குவோம்னாக்கா, அங்குசத்தால் எப்படி அடக்குவோம்னா நமக்கு புரியுது இந்த இச்சைகள்லாம் நிரந்தரமானதல்ல, இதனால் வரக்கூடிய இன்பங்கள் நிரந்தரமானவே அல்ல. பேரின்பத்தியை, நிரந்தரமான ஒரு இன்பத்தையே நாம் நாட வேண்டும். அது அம்பிகையின் திருவடியை அடைந்து பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலியிலிருந்து விடுபடுவதே அந்த நிரந்தரமான இன்பம் அப்படிங்கிற உணர்தல் வரும்போதுதான் அது ஞானம். ஞானம் நான் நல்வழிப்பட்டேன்னு சொல்றது இல்லையா, அந்த ஞானத்தை உண்டு பண்ணுவது அங்குசம். அதனால அங்குசம்ங்கிறது ஞான சக்தியை குறிக்கிறது, பாசம்ங்கிறது இச்சா சக்தியை குறிக்கிறது. அம்பாலோட 3 சக்தி நமக்கு தெரியும், இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. அதுல 2 சக்தியை பத்தி இப்ப சொல்றார். 3ஆவது சக்தி அடுத்தது வரும். பாசாங்குசை, பாசம் அங்குசம் எனும் இச்சாசக்தி ஞான சக்தியை தனது 2 கரங்களில் ஏந்தியவர் என்றார். அப்புறம் பஞ்சபாணி, அதாவது அங்குசத்தை பத்தி சொன்னார். நம்ம மனசை அடக்கிறதுக்கு அந்த அங்குசம் உபயோகப்பட்டு நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மள தியானத்துல ஈடுபட வைக்கிறார். அது அனுகிரகத்தினால அது சொல்லிட்டு அதை ரீஎம்பசைஸ் பண்றதுனால அடுத்த வார்த்தையே பஞ்சபாணிங்கிறது. பாணின்னா என்ன சம்ஸ்கிருதத்துல ஏற்பது? பாணி அது ஹிந்தி. அது பாணின்னா கண்ணி இல்ல இல்ல, பாணினா கை நட்டம். கை நட்டம் தண்டபாணி, தண்ட பாட தண்டபாணின்னு முருகப்பெருமானுக்கு கையில் தண்டத்தை ஏந்தியவர். சக்கரபாணி
சக்கரத்தை தனது வலது கையில் ஏந்திய மகாவிஷ்ணு. சாரங்க பாணி, சாரங்கம் என்னும் வில்லை தனது கையில், கையில் அந்த பாணினாங்க. அதே மாதிரி இங்க வந்து 5 மலர்கணைகளை கையில் ஏந்தியவர் பஞ்சபாணி. இப்போ வந்து திருமணத்துல கல்யாணத்துல வந்து நம்ம வந்து பாணி கிரகணம் சொல்லுவோம். பாணி கிரகணம் கையில, அதாவது மாப்பிள்ளையோட கையில பொண்ணோட கையை வச்சு இந்த ஒரு தேங்காயை வச்சு அந்த ஜலத்தை ஊற்றி கொடுக்குறது. அதான் வந்து நம்ம இது சொல்லுவோம், அந்த தாரவாத்து பாணி கிரகணம். அது பாணினாக்கா கை. அவர் வந்து மாப்பிள்ளை வந்து பெண்ணை வந்து தன்னோட கையில கிரகணம் பண்ணிக்கிறார், அங்கீகாரம் பண்ணிக்கிறார். தன்னுடைய கிரகிக்கிறதுன்னு சொல்றோமே, தன்னுடைய கைகளில் ஏற்றுக்கொள்கிறார். மாப்பிள்ளை வந்து பெண்ணை தன்னோட கையில ஏற்றுக்கொள்கிறார். பாணினாக்கா கை நன்மை. பஞ்சபாணினா 5 மலர்கடைகளை தனது கையில் வைத்திருப்பவர் பஞ்சபாணி. இன்சொல், இனிமையான சொல். போன ஸ்டான்ஸாலே பார்த்தோம், பணிமொழின்னு பார்த்தோம். இன்சொல் ரெண்டும் ஒரே அர்த்தம். இனிமை, தனது அடியவர்களின் காதுகளில் இனிமையாக வரக்கூடிய சொல். அந்த இனிமையினால் அவர் மனம் குளிர்கிறது, அதனால் பணிமொழின்னு சொன்னார். பணினாக்க குளுமையான வார்த்தை, இனிமையான வார்த்தை, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இன்சொல் திரிபுர சுந்தரி. திரிபுர சுந்தரின்னா சாதாரண நமக்கு தெரிகிற அர்த்தம், 3 உலகங்களிலும் தனக்கு ஈடு இணை இல்லாத பேரழகி. சுந்தரினா அழகின் அர்த்தம் அப்படிங்கிற அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அழகான அர்த்தம்னா 3களின் தலைவி. 3கள்னாக்கா இப்போ வந்து சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணங்கள். இந்த 3 குணங்களின் தலைவி. அது மாதிரி போன தடவை பார்த்தோமே, போன அடியில இச்சாசக்தி, ஞானசக்தி. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற 3 சக்திகளின் தலைவி. எப்படின்னாக்கா இப்ப இந்த இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த 3 சக்திகளின் மூலமாக தான் அம்பிகை இந்த கோணத்தை படைக்கிறார். ஏன்னாக்கா வந்து ஒன் ஃபைன் மொமெண்ட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிர்குண பரபிரம்மம் தன்னை வந்து தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனா சகுண பரபிரம்மம் அதுலேருந்து தோன்றி, அதுலேருந்து மகாசக்தி அம்பா ஆதி பராசக்தி சக்தி உண்டாகி, அப்போ வந்து எதுவுமே கோணம் எதுவுமே கிடையாது, மும்மூர்த்திகள் கிடையாது, 3 தேவதைகள் கிடையாது, யாருமே கிடையாது. அப்போ அம்பாள் வந்து மனதில் நினைச்சிக்கிற இந்த ஒரு கோணத்தை உண்டு பண்ணணும். கோணம் பெரிய இந்த யூனிவர்ஸ், அது போன கிளாஸ்ல பார்த்தோம். இது ஒரு யூனிவர்ஸ் இல்லை, மல்டிபிள் யூனிவர்ஸ், 1008 யூனிவர்சஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஆதிசங்கர் எழுதின ஒரு ஸ்லோகத்தில் வருது, போன கிளாஸ்ல இந்த மல்டிபிள் யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ணணும்னு அம்பாள் மனத்தில் சங்கல்பிச்சுக்கிறாங்க. அவன் மனசுல இச்சை உண்டாகிறது, அது வந்து இச்சாசக்தி. ஸோ இந்த கோணத்தை படைக்கிறதுக்கு முதல்ல அம்பாளுக்கு தேவையானது இச்சாசக்தி. மனத்துல வந்து இந்த கோணத்தை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். அந்த எண்ணம் தான் இச்சாசக்தி. இந்த ஆசை இருந்தா போதுமா? இப்போ நமக்கு வந்து எக்ஸாம்பிள் கிச்சன், ஏதோ ஒரு மைசூர் பாக் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. இச்சாசக்தி மூலம் அது பண்ணணும்னு டிசைட் பண்றோம். அடுத்தது என்ன பண்ணோம், அது எப்படி பண்ணணுங்கிற ரெசிபி கேட்டாங்க. என்னென்ன இன்கிரீடியன்ட் வேணும், அது எப்படி பண்ணணும், முதல்ல என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும். அதுதான் ஞானசக்தி. அதுக்கு வேண்டிய அறிவு, அந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணுறது ஞானசக்தி. நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே இந்த 3 சக்தியும் இருக்கு. நம்ம அனலைஸ் பண்ணா தெரியும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இப்போ எனக்கு வந்து மனசுல உங்களுக்கெல்லாம் இதுக்கான அபிராமி அந்ததுக்கான பொருள் விளக்கம் கொடுக்க வேணுங்கிற மனசுல ஒரு எண்ணம் உண்டாகிறது இச்சாசக்தி. அதை சொல்லறதுக்கான அறிவை நான் வந்து தேடிக்கிறது, அது வந்து ஞானசக்தி. இப்போ நான் உண்மையாக அந்த கிரியை பண்றேன், இது உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன், அது வந்து கிரியாசக்தி. இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் சொல்லலாம். அது மாதிரி மைசூர் பாக் எக்ஸாம்பிளுக்கு வந்தாக்கா அதுக்கு ரெசிபி தெரிஞ்சுக்கிறது ஞானசக்தி. ரெசிபி தெரிஞ்சுட்டு அது பண்ணணும்னு நினைச்சிட்டு இப்படி போய் நின்னா அது வந்து உட்காராது. நம்ம கிரியை பண்ணணும், எது பண்ணணுமோ அது பண்ணணும். பண்ணிட்டு 3 சக்தியும் சேர்ந்தாதான் ஒரு பொருளை உருவாக்க முடியும். அதனால கிரியேஷனுக்கு கடைசி ஸ்டெப் வந்து கிரியாசக்தி. அதனால ஆங்கில வார்த்தை கிரியேஷன் அப்படிங்கிற வார்த்தை, கிரியேட் அப்படிங்கிற வார்த்தையை கிரியா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்து கிரியா பண்ணாம கிரியேட் பண்ண முடியாது. கிரியாசக்தி இருந்தால் எதையுமே கிரியேட் பண்ண முடியும். அது மாதிரி அம்பிகை வந்து இந்த கோணத்தை, இந்த யூனிவர்ஸை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு, இச்சாசக்தியினால் எண்ணத்தை கொண்டு அதை எவ்வாறு தோற்றுவிக்க வேண்டும் என்று மனதில் அதற்குண்டான ஞானத்தை வரவழைத்துக் கொண்டு பிறகு அவள் இந்த கோணத்தை படைக்கிறாள். அது வந்து கிரியாசக்தி. இந்த 3ஐயும் உபயோகிச்சுதான் இந்த யூனிவர்ஸை வந்து அம்பாள் தோற்றுவிக்கிறாள். அதனாலதான் திரிபுர சுந்தரி, 3களுக்கு தலைவி. அடுத்து சிந்துர மேனியல். சிந்துர மேனியல் முதல் பாட்டிலே பார்த்தோம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி பிளகம்.
உச்சியில் இருக்கிற திலகம் தான் சிந்தூரம். சிந்தூரத்தை மொத்த நிறத்தை உடையவர் சிந்தூர மேனிகள். தீமை நெஞ்சில் புரி, அதோடு நிறுத்திக்கணும். தீமை நெஞ்சில் புரி புற வஞ்சரை அப்படி குறிச்சுக்கணும். அப்பதான் நமக்கு அர்த்தம் புரியும். நம்ம பாடும்போது புரி புற வஞ்சரைன்னு பாடுவோம். ஆனா அர்த்தத்துக்கு தீமை நெஞ்சில் புரி புற வஞ்சரை. தன்னுடைய நெஞ்சில் தீமையை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதாவது பிறருக்கு தீமையை விளைவிக்க வேண்டும் என்று மனதினில் நினைக்கக்கூடிய தீமை நெஞ்சில் புரி. யாருனாக்கா அசுரர்கள். இங்க வந்து அவர் ஸ்பெசிபிக்கா சொல்றது கமலாட்சன், வித்யுத் மாலி, தாரகாட்சன்கிற மூன்று அசுரர்கள். அவரை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டு உலோகங்களால் ஆன மூன்று உலகங்களை விஸ்வகர்மாவின் மூலமாக படைக்கப்பெற்று அந்த மூன்று உலகங்களை ஆட்சி செய்த இந்த மூன்று அசுரர்கள். இவாளுக்கு இந்த மாதிரி சக்தி வந்தோன்னா இவ வந்து எல்லா தேவர்களையும் அவர்களெல்லாம் இம்சம் பண்ணி, முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் இம்சம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இதுக்காக இந்த அசுரர்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே எனக்கு இதை வந்து சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த அந்த சக்தியினால்தான் இவள் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ இங்க சொல்றது இதை பத்தி தான். தீமை நெஞ்சில் புரி, மனசுல வந்து அவ தீமையை நினைக்கிறாள். இப்ப இங்கேயும் திரும்ப நம்ம வந்து மூணு சக்தியும் சேர்த்துக்கணும். அவ மனசுல தீமை நினைச்சிட்டு விட்டுட்டா நமக்கு கவலையே இல்லை. தேவர்களை அடிக்கணும் இம்சம் பண்ணணும்னு நினைச்சிட்டு சும்மா இருப்பாள். அவ எப்படி அடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி அப்புறமா அடிப்பாள். மூணு சேர்த்தா தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி மூணு சேர்த்தா அவள் அடிக்கிறாள். மூணு சேர்த்து அவள் ரிஷிகளையும் முனிவர்களையும் இம்சப்படுத்துறாள். இப்படி செஞ்சதுனால இவளை அழிக்கணுங்கிறதுக்காக தீமை நெஞ்சில் புரி, இந்த புரி புற வஞ்சனை. புறம்னாக்கா திரிபுரம், திரிபுரத்தை சேர்ந்த வஞ்சனாக்க அசுரர்கள். இந்த அசுரர்கள் அஞ்ச, அவர்கள் பயப்படும்படியாக என்ன ஆச்சுன்னா குனி உறுப்பு சிலை. சிலைனா உங்களுக்கு தெரியும், வில். ஏற்கனவே பல பாடல்கள் பார்த்துருக்கோம். கருப்பு சிலையும் பெண் பாசான் முசுக்கும் கையில் அதையும் திரிபுர சுந்தரி ஆவது அணிந்தன வேண்டும் ஒரு பாட்டு பார்த்துருக்கோம். கருப்பு சிலைனா கருப்பு வில். இங்க வந்து என்ன வில்லுனாக்கா சிலைனா வில்லு, பொறுப்புனா மலை. அதுவும் பல இடத்துல பார்த்துருக்கோம். பொறுப்புனா மலை, மலையால் ஆன வில். அப்புறம் என்ன மாதிரி பொறுப்புனா குனி பொறுப்பு. குனி அப்படின்னாக்கா வளையர்கள். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக சொல்லுவோம், நம்ம குனிஞ்சு தலை குனிஞ்சுட்டே இருக்கோம். ஏன் அந்த குனியிருந்துங்கிற வார்த்தை ஏன் வந்ததுன்னா குனியும் போது இந்த பாகம் வந்து வளையாது, இந்த கழுத்து பாகம் வளையாது. அதனால தான் இந்த குனிங்கிற வார்த்தை. குனின்னா தமிழ்ல ஆக்சுவல் மீனிங் வந்து வளையறதுன்னு அர்த்தம். நம்ம குனிய செயல்ல வந்து இது வளையறதுனால அது குனியறதுன்னு சொல்றோமே. மற்றபடிக்கு குனியறது, குனி அப்படின்னா இந்த குனியறதுன்னு அர்த்தம் இல்லை. குனினா வளையறதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிய மொழியை சேர்க்கலாம். குனி பொறுப்பு சிலை, அதாவது வளைத்த மலையை வில்லாக கொண்ட. வளைத்த வளையனது வேறு மலையை வளைத்து வில்லாக்கி அதில் மகாவிஷ்ணுவை பானமாக்கி திருபுரத்தை எழுத்தாக்க நம்ம பார்த்துருக்கோம். அதைத்தான் இதை சொல்றேன். குனி இதெல்லாம் அப்படிதான். அதாவது இந்த மாதிரி கிரேட் பாயிண்ட்லாம் வந்து கொஞ்சமா சொல்லி நிறைய விளங்க வைக்கும். இப்போ குனி பொறுப்பு சிலைன்னா நம்ம பார்த்தா ஒன்றும் புரியாது. அது நம்ம தான் இன்டர்பிரட் பண்ணி அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இப்படி இது அது மாதிரி புற வஞ்சர்னாக்க திரிபுர வஞ்சர்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்கள் வஞ்சுபடியாக வளைத்த வேறுமலையை வில்லாக கொண்ட கை, ஒரு கையில் வில்லாக ஏந்திய எரிபுரை மேனி. அவர் வந்து திரிபுரத்தை எரிக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய மேனியே அழல் போன்று அந்த சிவந்த நிறத்தை உடையது. அதாவது நெருப்பு எரியும் போது அந்த செந்நிறத்தோடு எரிக்கப்படுகிறது. அந்த நிறத்தோடு கூடிய மேனி, தன்னுடைய திருமேனியை உடைய சிவபெருமானுடைய இறைவன் சிவபெருமான் அவருடைய செம்பாகத்தில், அவருடைய சிவந்த மேனியின் ஒரு பாகத்தில், இடது பாகத்தில் இருந்தவளை திரும்ப அர்த்த ஈஸ்வர நாரிய இங்க வழிபடுறார். அடுத்த பாடம் தவளை. தவளை சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக நீ பார்வதியாக வந்து பெரும் தவம் ஏற்றியவனே அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து உனது அன்பர்கள் மனதில் உன்னை தியானிக்க வேண்டும், உன் குறித்து தவம் செய்ய வேண்டும் என்ற இச்சையை தோற்றுவிப்போவே. இன்னொரு அர்த்தம் இவ்வாறு உன் மீது தவம் செய்ய வேண்டும் என்று இச்சை கொண்டு அந்த தவத்தை அமர்பவர்களுக்கு துணையாக இருந்து
அவர்கள் தவத்தின் பயனை அளிப்பவளே. பல அர்த்தங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பாட்டில் பார்த்தோம், மாத்தவளே முன்னேற்றி மற்றொரு தெய்வம் மதிப்பதே பாடலாம். பெரும் தவம் முன்னேற்றிய அவளே இவள், இந்த தவம் செய்த இந்த அம்பிகை எங்கள் சங்கரனா திரும்பவும் உரிமை கொண்டாடு சிவபெருமானோட. அது இவர் தான் வெறும் சாக்தர் மட்டுமல்ல, ஒரு சைவரும் கூட இருந்தத திரும்ப திரும்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். எங்கள் சங்கரனார் மனை மங்களமா, எங்களுடைய சிவபெருமானுடைய மனை இல்லத்துக்கு மங்களங்களை உண்டு கொண்டுவார்கள். இது இந்த இடத்துல சங்கரனார்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கார். சிவனுக்கு எவ்வளவு பேர் இருக்குன்னா அவர் எல்லாமே வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப கரெக்டா எந்த இடத்துக்கு எந்த வார்த்தை பொறுத்தமோ அதை தான் குறிப்பிட்டு போட்டிருக்காரு. சிவபெருமானுக்கு எவ்வளோ வார்த்தைகள் வேண்டி உபயோகிச்சிருக்காங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சங்கரனார்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அர்த்தம். சங்கரன் அப்படின்னா மங்களம் உண்டாக்கும் ஒரு அர்த்தம். கரம்னு செய்யக்கூடியவர். மங்களம், சங்கரனாக்க மங்களத்தை உண்டு கொள்வார். மங்களத்தை உண்டு பண்ணுவரான அந்த சிவபெருமானுடைய மனைக்கு மங்களத்தை கொடுப்போல் அம்பிகை. அப்படின்னா என்ன பண்ணா, சிவபெருமான் உலகத்துக்கு மங்களம் உண்டாக்க வேண்டும் என்றால் அதில் அம்பிகையின் துணை இல்லாமல் அவரால் செய்ய முடியாது. அதாவது இப்ப நம்ம மகாவிஷ்ணுடைய அருள் நமக்கு வேணும்னா முதல்ல மகாலட்சுமி தாயார் நம்ம பிரார்த்திக்கணும். அப்ப மகாலட்சுமி தாயார் ரெக்கமெண்ட் பண்ணுவான், அவங்க இந்த பக்தனுக்கு அருள் பண்ணுன்னு. அப்ப மகாவிஷ்ணு அருள் புரிவாங்க. அது மாதிரி சிவபெருமான குறித்து தியானம் பண்றவாளுக்கு சிவபெருமான் அருள் புரியணும்னாக்கா அதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். அதனால சிவபெருமான் சங்கரன், அவர் உலகத்துக்கு மங்களத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அவருக்கு மங்களத்தை தருவதற்கு அம்பிகை வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் உள்ள ஓடி இருக்கிறது. எங்கள் சங்கரனார் மனை மங்களமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்றோம். மகா காமேச மகிஷி, காமேஸ்வரனுக்கு அவருடைய பக்கத்து மகிழ்ச்சியாக இருக்கும் அம்பிகை. மகா காமேஷ மகிஷின்னு எழுத்தா சாப்பிடும். சங்கரனார் மனை மங்களமா அவளே, அப்படிப்பட்ட அந்த அம்பிகையே அவர் தமக்கு அன்னையும் ஆயுதம். ஏற்கனவே பார்த்து இந்த கான்செப்ட் தாயும் அவளே காரணமும் அவளே. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல்ல ஆதிபராசக்தி தான் இந்த கோணத்தை படைப்பதற்காக, படைப்பு தொழிலுக்காக பிரம்மனையும், காப்பதற்காக மகாவிஷ்ணுவையும், அழிப்பதற்காக சிவபெருமானையும் உண்டாக்கி அவர்கள் மூன்று பேருக்கும் அந்தந்த தொழிலை செய்வதற்கு சக்தியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியையும் மகா சரஸ்வதியும் பார்வதியும் கூட்டுப்படை கொடுக்குறாங்க பார்க்கணும். அதனால ஆதி பராசக்தியான இந்த அம்பிகை தோற்றுவித்தவர் சிவபெருமான். அதனால அவருக்கு தாயார், சிவபெருமானுக்கு தாயார். அதே சமயத்தில் அம்பாளுடைய அம்சமான சதி தேவி பார்வதி தேவியை மணந்ததனால் சிவபெருமானுக்கு மனைவியும் அவளே, தாயும் அவளே தாரமும் அவளேங்கிறது பெரிய புரிஞ்சுக்கணும். சில பேர் நாஸ்திகர்கள்லாம் கேட்க அம்மாவைய பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணுறோம். நம்ம உண்மையான அர்த்தம், அதனுடைய சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுட்டு யாராவது உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டால் நீங்கள் இதே மாதிரி விளக்கம் கொடுக்கணும். அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினார். அதனால சிவபெருமானே தோற்றுவிச்சால் எல்லாருமே மேலானவர்கள், அனைவரையும் தோற்றுவிக்கணும். ஆகையினால் இந்த காரணத்தினால் அனைவரையும் தோற்றுவித்த இந்த காரணத்தினால் இவளே, இந்த அம்பிகையே கடவுளர் யாவருக்கும் மேலே இறைவியமா. இது உங்களுக்கு அர்த்தம் முடியும். எல்லா கடவுளுக்கும் மேன்மையான இறைவி அப்படிங்கிறதுனால இனி ஒரு தெய்வம் உண்டாக மேற்கொண்டு செய்தே துவளேன் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அம்பிகையின் மீது சிறந்த பக்தி கொண்ட எனக்கு இனி வேறொரு தெய்வத்தை, இவளே எல்லாருக்கும் தலைவியா இருப்பது, தலைவியின் மீதே எனக்கு ஈடுபாடு உண்டாக்குறது. அந்த தலைவிக்கு கீழ் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் மீது எனக்கு ஈடுபாடு வரவழைத்து அவர்களுக்கு தொண்டு செய்து நான் துவண்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது காரணம். இது நம்ம எந்த மதத்தையும் குறைச்சி சொன்னதா, சண்மதங்களும் ஈக்குவல் தான். ஆதிசங்கர் அப்படித்தான் நிறுவியிருக்கார். ஆனா அந்தந்த பக்தர்கள் அவளுடைய உபாசன தேவி எப்பவும் மேலே அந்த மாதிரி அர்த்தம். இவளே யாருக்கும் மேலே இறைவியமா. அது மாதிரி அப்படி பார்த்தாக்கா அம்பாளே தான் மகாவிஷ்ணு. அதனால வைஷ்ணவம் சாப்பிட்டதை விட கம்மின்னு கிடையாது, எல்லாமே உண்டு. இவளே இனியொரு தெய்வம் உண்டாக வைத்தொண்டு செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
என்னன்னாக்கா அம்பாளை உபாசிக்கிறோம். அதில் ஸ்ரீவித்யா அந்த உபதேசம் இருக்கு. அதுக்கு நிறைய நியமங்கள் இருக்கு, பூஜா விதிகள் இருக்கு. இந்த விதிகள் படி ரொம்ப பிரச்சாரமாக நித்தியம் அந்த பூஜை பண்ணி தான் உபாசனை பண்ணணும் விதி இருக்குது. இப்போ இந்த மாதிரி விதிப்படி அவள் பூஜை பண்ணி 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 அவளுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக மந்திர சித்தியெல்லாம் அடைஞ்சி அவள் வந்து இந்த மாதிரி இது வந்து பக்தி மார்க்கம் பூஜை பண்ணுறது. அதுக்கு மேலே ஒரு படி மேலே ஞானம், அது பக்தி முற்றினால் ஞானம் உண்டாகும். அதுதான் உண்மையான செய்தி. அந்த பக்தி மார்க்கம் குறை சொல்றது இல்லை, படிப்படியாக நம்ம பண்ணணும். அந்த பக்தி மார்க்கத்தில் முற்றினால்தான் ஞானம் கிடைக்கிறது. எடுத்தடத்தில் ஞானம் வராது. அது மாதிரி ஸ்ரீவித்யா உபாசனம் செய்து அதில் முற்றிய நிலை அடைந்து ஞானம் அடைந்தவர்கள் அவர்கள் வந்து எப்பொழுதும் எந்நேரமும் அம்பாளையே தியானம் செய்து கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு இந்த நித்திய கர்மங்களை நியம அனுஷ்டானங்களை செய்வதற்கு நேரம் இன்மையால் அவர்கள் இதை விட்டுவிடுகிறார்கள். இந்த ஸ்ரீவித்யா உபாசனை விட்டுருவார். என்னென்ன சொல்லியிருக்கோம் அதை செய்யாமல் அவன் வந்து தியானத்தில் இருக்கான். அது ஒரு மேலான நிலைமையிலேயே விட்டுட்டான்னு அர்த்தத்தில் அதுக்கு ஒரு படி மேலே போயாச்சு. அப்போ வந்து அந்த இறைவனோட ஒன்றும் நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அதாவது துரியம் துரியாதீதம் தான் சொல்றேன். அந்த துரியாதீத நிலையை அவன் அடைஞ்சிருக்காங்க. இவர் என்ன சொல்றாங்க, அப்படி செய்தவர்கள் இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் மேன்மையான நிலையை அடைந்து அதை கடந்தவர்கள். ஆனால் கண்ணை வந்து ரொம்ப சிறுமையாக எப்பவுமே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. பெரியவர்களும் கண் ரொம்ப சின்னதாக சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஒரு எல்கேஜியில் இருந்து தான் இருக்கேன். நான் ஒரு எலிமெண்ட்ரியாக நான் தான் ஒரு உபாசனை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அபிநாதம் மட்டும் கண்டு சொல்லிக்கிறாங்க. நம்மளாம் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து உன்னை உபாசனை செய்ய ஆரம்பித்தேன். ஸ்ரீவித்யா மந்திரத்தை கற்று நான் உபாசிக்க ஆரம்பித்திருக்கேன். ஆனால் இதற்கு முன்னதாக பலரும் உன்னை உபாசனை செய்து அவர்கள் உன் உபாசனையை தவிர்த்து அவர் தியான நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? அதை பார்த்து அதான் சொல்றாங்க, தொண்டு செய்ய அவர்கள் என்ன பண்றாங்க, தொண்டு செய்ய உனக்கு வந்து நித்திய கர்மானுஷ்டங்களை பண்ணல, தொண்டு செய்யாது என் பாதம் பாதமும் தொழ மாட்டார். எதுவுமே அவனுக்கு கிடையாது. தியானத்தில் இருந்தா என் பாதம் தொழாது துணிந்து தைரியமாக இச்சையே தன் மனம் போன போக்கிலே பண்டு செய்தார் உணரோ இவரோ. முன்னாடி பல பேர் இந்த மாதிரி செஞ்சிருக்கா இல்லையா? அப்பரிசு அடியே கண்டு செய்தார். அதை பார்த்து நானும் எனக்கு அந்த தகுதி வரல அந்த மாதிரி தகுதி. அப்போ அந்த ஸ்ரீவித்யா தியானத்துல ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சுதான் அவன் போயிருக்கான். நான் இப்போதான் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட். நானே அவளை பார்த்து காப்பி அடிச்சு நானும் அந்த மாதிரி நிலைக்கு போயிட்டேன்னாக்கா இதெல்லாம் வேண்டாம், இந்த உபாசனைலாம் வேண்டாம், நான் நேரம் தியானத்துக்கு போயிட்டேன்னாக்கா அது தப்பு. ஏன்னா நான் வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவன் பண்ணக்கூடாது நான் அவரே சொல்றாங்க. கண்டு செய்தால் அதை பார்த்து நானும் வந்து அடியேனும் அவ்வாறே செய்தால் அது கைத்தவமோ. கைத்தவம்னாக்கா பொய்மை. அது பொய்மையாகுமோ, வஞ்சகமாகுமோ, கப்பட நாடகமாகுமோன்னு கண்டுதானே கேள்வி. அது நான் வந்து அவளை பார்த்து நானும் என்னோட சோபேர் நீ நினைச்சுப்பே ஒரு வேலை இவன் வந்து இப்போதான் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கான். அவளாம் அப்படி பண்ணாணிக்கிறதுக்கு இந்த நித்திய கர்மா பண்றது வந்து சோம்பேறினால விட்டுட்டு அவன் அந்த மாதிரி உட்காந்துட்டான், கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டான் அப்படின்னு நினைச்சிப்பியோ, என்னோட வஞ்சகனா நினைச்சிப்பியோ அப்படின்னு சொல்லி கேட்கறான். கைத்தவமோ அன்றி செய்தவமோ இல்லை உண்மையான தவம் என்று நீ என்ன ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஸ்ட்ரக்சர் இது. அதாவது நம்ம வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நம்ம போனோம். அப்படி போகும்பொழுது ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப லீப் ஃப்ராகிங் பண்ணாங்க. நம்ம தகுதிக்கு முன்னாடியே நம்ம அது பொம்மையை படுத்த பழமையான ஒரு பாட்டில் பாட்டுங்க. அதுதான் இங்கே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட தகுதி இல்லாத என்ன நீ வந்து ஆட்கொண்டு விட்டார், நான் வந்து நெஞ்சிலேயே படுத்த பழமாக்கி விட்டார் என்று சொல்றாங்க. அது மாதிரி அர்த்தம் தான் இது. நான் வந்து தகுதி இல்லாதவன், நான் இருந்த தகுதியுடைய மற்றவர்களை பார்த்து நானும் அவ்வாறே செய்தால் அது நீ நான் கபட நாடு ஆடுவதாக நினைத்துக் கொள்வாயோ அல்லது நான் உண்மையான அந்த தவத்திற்கு அருகதை அடைந்து தவம் செய்கிறேன் என்று ஏற்றுக்கொள்வாயோ தெரியலன்னு அவரே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல அதை சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அப்புறம் வந்து ப்ரொடெக்டிவ் கிளாஸை போட்டுக்கிறார். மிண்டு செய்தாலும் அப்படி நான் ஒருவேளை நான் செய்யும் அந்த தவம் நிலையானது அது தவறாக இருந்தாலும் சரியான நிலையை பக்குவத்தை அடையாமல் நான் தவநிலை எய்தி தவத்தை செய்து இந்த நித்திய கர்மானுஷ்டானங்களை துறந்து அதை செய்தாலும் விண்டு செய்தாலும் அது தவறாக இருந்தாலும் ஒரு கை நன்றே.
நீ என்னை பொறுத்து கொள்ள வேண்டும், நான் செய்யும் அந்த தவறை பொறுத்து கொள்ள வேண்டும். வெறுக்கை என்றேன், நீ என்னை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. தரம் அன்று இவன் என்று கள்ளத்தகாதன்னு ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டு இன்னும் நம்ம பார்க்கல, 78வது பாட்டு. அதே தரம் அன்று இவன் என்று கள்ளத்தகாது. தரம் அன்று, அதாவது நம்முடைய அடியவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த தரத்தை இவன் இன்னும் எட்டவில்லை. தரம் அன்று இவன் என்று என்று நினைத்து நீ கள்ளத்தகாது, என்ன புறந்தள்ளத்தகாது, என்ன நீ ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு இதே பாடுறாங்க. அதை ஞாபகம் வெறுக்கை அன்று. அடுத்த பாட்டு வெறுக்கும் பகைமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோர். மிக்கோர்ல தாக்கிக்கலாம். மிக்கோர்ல பெரியவர்கள், சான்றோர்கள், கருணை மிக்கவர்கள், கருணை மிக்கவர்கள். அவர்களுக்கு குருவாகவும் இருக்கலாம், இறைவனாகவும் இருக்கலாம், இறைவியாகவும் இருக்கலாம். அந்த மிக்கோர் வெறுக்கும் தகைமைகள் செய்யணும். அவர்களுடைய அடியவர்கள், இறைவனா அடியவர்கள் இருக்கலாம், குருனா சிஷ்யர்கள். அவர்கள் அந்த குரு அல்லது இறைவன் வெறுக்கும்படியான தகைமைகள், செய்கைகள், காரியங்கள் செய்தாலும், அப்படிப்பட்ட செய்கைகள் அவன் செய்தாலும் அந்த குரு அல்லது இறைவன் தம் அடியாரை, அதாவது அப்படி வெறுக்கும் தகைமைகள் செய்த அந்த அடியவர்களை பொறுப்பும் தகைமை. கட்டில் வர தகைமைங்கிறது பண்பு, முதல்ல வர தகைமைனாக்க காரியங்கள். அந்த மாதிரி தமிழில் நிறைய வார்த்தை பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரு பொருள் பன்மொழின்னு இருக்குல்ல, ஒரே பொருள் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பன்மொழி பல வார்த்தைகள் இருக்கும். இப்போ தகைமைன்னா இந்த இடத்துல 2வது லைன்ல பண்புன்னு அர்த்தம். முதல்ல காரியங்கள், காரியங்கள் இருக்கக்கூடிய காரியங்களை செய்தாலும் அப்படி செய்த அடியவர்களை பொறுக்கக்கூடிய பண்பு புதியதன்றே சொல்றார். பிரசிடென்ட் இருக்கு. அம்மா போன பாட்டினுடைய தொடர்ச்சி இது. அதாவது அந்தாதிங்கிறது வார்த்தையில மட்டும் அந்தாதி இல்லாம பொருளையும் அதுல முடிச்ச அந்த அர்த்தத்தோடு இதுல தொடங்குறாரு. ஏன்னா நீ பொறுக்கை நன்றே வெறுக்கை அன்றேன்னு அதே சொல்றார். அப்படி நான் நீ வெறுக்கும்படியான காரியத்தை பண்ணியிருந்தாலும் யாராவது முதல்ல நான் சொல்லணும், யாராவது அப்படி வெறுக்கும்படியான காரியத்தை பண்ணினாலும் அவளுடைய இறைவன் எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாரோ அவர்களை வெறுக்காமல் பொறுத்து கொண்டார்கள். அதுக்கு நிறைய பிரசிடென்ட் இருக்கு, எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் யோசிச்சா எக்ஸாம்பிள் பெருசாக தெரியல, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அதை நான் சொல்றேன். உங்களோட உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்னோட சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானோட அற்புதமான ஒரு அடியவர். அவர் திருமணம் பண்ணிக்கிறதுக்காக போகும்பொழுது சிவபெருமானுக்கு ஒரு கிழவனா இவன் எனக்கு அடிமை, இவனுடைய குலத்துல எனக்கு அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துருக்கா, அதனால இவனுக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அருகதை இல்லை, அவனை நான் என்னோட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறேன். தடுத்து ஆட்கொடுத்தா. ஏன்னா இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டியவன் இல்லை. அவன் துறவரம் மேற்கொண்டு சிறந்த ஒரு சிவன் அடியாராக வர வேண்டும் என்று சிவபெருமானுடைய கருத்து. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் முதல்ல கைலாசத்தில் இருந்து அவனுக்கு வந்திருக்கார். அவர் கேட்டது அந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால அவர் தடுத்தாட்கொண்டு கூட்டிட்டு போறார். அப்படி தடுத்தாட்கொண்டு நீ இல்லறத்தில் ஈடுபடாதேன்னு சொல்லியும் சுந்தரமூர்த்தி நாயனார் விடாமல் இல்லறத்தில் ஈடுபாடு கொண்டு பறவை நாச்சியார்னு ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறார். பறவை நாச்சியார் திருமணம் பண்ணது மட்டும் இல்லாம 1க்கு 2 பொண்டாட்டிய சங்கிலி நாச்சியார்னு இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ அப்படி இருக்கா கூட அவர் சிவபெருமானது நீ பண்ணாதே திரும்ப பண்றார். அப்போ வெறுக்கக்கூடிய தகைமை நானது. அப்படி வெறுக்காமல் சிவபெருமான் திரும்ப ஆட்கொண்டு திரும்ப அழைச்சிட்டு போறார். அப்போ திருப்புகழ் பாட்டு பறவை மழை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமணனுடால் மிகைந்த குமரேசா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்றார். பறவை மனைன்னு அந்த பறவை நாட்டியவரோட வீட்டுக்கு சிவபெருமான் போறார். சுந்தரரை காப்பாற்றுறதுக்கு வேண்டி, சுந்தரரை திரும்ப இழுத்துட்டு வரதுக்கு வேண்டி அவர் வீட்டுல போய் அவர் சொல்ற அம்மாடி அவர் விட்டுறி இந்த இல்லற பந்தத்திலேருந்து விட்டுறி அவர்கிட்ட போய் கேட்டு அவர் கூட்டிட்டு வர்றார். அதான் பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற சிவபெருமான் தூது சென்ற பரமன் சிவபெருமான் அவருடைய அருளால் வளர்ந்த குமரேசன் குருபெருமான திருப்புகழ் பாட்டில் இது வருவது. கருவின் உருவாகி நீங்க கேட்டுகள் அதுல வரும்.
எதுக்காக சொல்ல வந்தேன்னாக்கா பொறுப்பும் தகைமை புதியது. அதனால இதுக்கு வந்து பிரசிடென்ட் இருக்கு. நீ வந்து இப்படிப்பட்ட இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திரும்ப திரும்ப இல்லறத்தில் போய் ஈடுபட்டாலும் சிவபெருமான் திரும்ப திரும்ப அவரை கட்டுக்காட்கொண்டு கண்வசம் கூட்டிக் கொண்டு அவரை நாயன்மார்களிலே உயர்ந்த நாயன்மாரோட அவரை ஆக்குகிறார். அவருக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்து உண்டு. மற்ற நாயன்மாரோட ஏன்னா சிவபெருமானோட அவர் ஃப்ரெண்டு, மற்றவெல்லாம் அடியவர்கள், இவர் ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுறாரு. அதுக்கு நிறையா இந்த புராணங்களில் வந்து நிறையா சான்றுகள் இருக்கு. அப்படி உன்னுடைய கணவரான சிவபெருமான் தனது அடியவரான சுந்தரரை எப்படி திரும்ப திரும்ப தடுத்தாட்கொண்டவரோ, அவர் வெறுக்கும் தகைமைகளை செய்தாலும் அவரை வெறுக்காமல் பொறுத்தாட்கொண்டாரோ, அதுபோல நீயும் என்னை பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் சொல்லி அம்பாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம் அடியாரை விற்போர் பொறுக்கும் தகைமை புதியதன்று. புதுசுகளை நீதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து பாடல் பண்றேன்னு இல்லை, உன்னுடைய அதுக்குண்டான சௌதமான பண்ணியிருப்பார். அடுத்து சொல்ல புது நஞ்சை உண்டு. புது மலர்லாம் பார்ப்போம். இது புது நஞ்சுங்கிற என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ இது பாடாடி, அதாவது பார்க்கடலை கடைஞ்சப்போ பல தொழில்கள் மருந்து முதல்ல வந்து விஷம் மருந்து இருக்கு. விஷம் வந்தாலும் இந்த விஷத்தை யாரும் ஒரு பாட்டிலில் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு குடிக்கிறது, அது வந்து உடனே அது வியாபிச்சிடும். போனக்குள்ள அழிஞ்சு. அதனால அதை காப்பாற்றுறதுக்காக அது வர வர அது கையில் எழுதி குடிச்சுருக்காங்க. அதனால புது நெஞ்சு அப்பதான் உற்பத்தி ஆகிறது வந்து பாற்கடலேருந்து அது புதுசா வந்த நஞ்சை அவர் உட்கொள்ளுறாங்க. புது நஞ்சை உண்டு கருப்பும் திருவிடாற்றான். அதனால கருத்து போனால் அவருடைய விடருன்னு தொண்டைன்னு அர்த்தம். அதனாலதான் விடரு விழுங்கினான்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு எம்பராசி கேள்வி கேட்டால் அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. அவன் விடரு விழுங்கினான்னு வார்த்தை கேள்விப்பட்டோம்னா எச்சில் விழுங்கிறது, தொண்டையிலேருந்து எச்சில் விழுங்கிறது, தொண்டைக்கு வந்து விடருன்னு இருக்கு. அதுலேருந்து அந்த விடரு விழுங்கினான்ற வார்த்தை உபயோகமே அப்படிதான் வந்தது. புது நஞ்சை உண்டு கருப்பும் திருவிடாற்றான். இடப்பாகம் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய இடது பாகத்தில் கலந்த பொன்னே. திரும்ப வந்து அர்த்த நாரீஸ்வரரை வழிபடுறார். பொன்னேன பொன் போன்று பிரகாசிக்கும் திருமேனி உடையவளே, அதாவது பொன் போன்ற மஞ்சள் நிறத்தை உடையவளே. திருப்பிய பித்தளை நீதி செவ்வாய் வழியா பசுப்பெட் உடைய பித்தளை பொன் போன்ற மஞ்சள் நிறம் கலந்த பொன்னே. மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனேன். இவ்வளவு தூரம் நான் உன்னை வந்து கெஞ்சி கேட்டுட்டோம், நீ என்னை உனது அடியவனாக ஏற்றுக்கொள்ளாமல், நான் செய்த தவறுகளின் காரணமாக நீ என்னை உன் அடியவனாக ஏற்றுக்கொள்ளாமல் என்னை நீ மறுத்தாலும், மறுக்கும் தகைமை மறுக்கும் செயல்களை நீ செய்தாலும், அப்படியே நீ என்னை உன் அடியவனாக ஏற்க மறுத்தாலும் யார் உன்னை வாழ்த்துவேன். ஐயோ நீ என்னை மறுத்துட்டே, நீ வேண்டாம் அப்படின்னு நான் உன்னை விட்டுட்டு போவேன். உன் காலத்துக்கே பிடிச்சதுதான், நீ என்னை எட்டி வச்சாலும் நான் திரும்ப வந்து பிடிச்சுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது நமக்காக சொல்ற அட்வைஸ். நம்ம வந்து உனக்கு எவ்வளோ சோதனைகள் இருப்பாங்க. ஐயோ நான் இந்த பகவான் இவ்வளோ வருஷம் நான் வந்து ஆராதனை பண்றேன்னு எனக்கு திரும்ப திரும்ப இந்த துன்பத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால நீ விலகி போயிடக்கூடாது. நீ வந்து திட சங்கல்பத்தோட வந்து நீ எந்த தெய்வத்தை ஆராதிக்கணும், அந்த தெய்வத்தின் மேல பற்றோட திரும்ப திரும்ப நீ ஆராதிக்கணும். எவ்வளவு சங்கடம் கொடுத்தாலும் நீ விட்டுடக்கூடாது அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக இது எழுதாங்க. ஒரு மறுக்கும் தகைமைகள் செய்யணும். என்ன நீ இவ்வளவு சொல்லி நீ என்னை மறுத்தாலும் நான் உன்னை நான் உன்னை வாழ்த்திட்டே நான் இருப்பேன். என்னோட உன்னை தொழுது கொண்டே இருப்பேன். வாழும்படி ஒன்று ஒன்று கண்டு கொண்டேன். வாழும்படி அப்படின்னாக்கா நித்தியானந்தமாக சாஸ்வதமாக வாழும்படியாக. சாஸ்வதம்னாக்கா இந்த உடம்பே நாம் எப்பவுமே இருக்கின்றோம். சாஸ்வதமா வாழணும்னா என்ன அர்த்தம்னா பிறப்பு இறப்புங்கிற சங்கிலியிலிருந்து விடுபடுறது தான் நித்தியானந்தம் அர்த்தம். அதாவது நம்ம வந்து பிறக்கிறதுனாலதான் மறுபடியும் அழிவு வருது. திரும்பவும் பிறக்கிறதுனால திரும்ப அழிவு வருது. அழிவு வருது வந்து சாஸ்வதம் கிடையாது. அழியாம இருக்கிறது சாஸ்வதம். இப்போ அழியாம இருக்கணும்னா பிறக்காம இருக்கணும். பிறக்காம இருக்கணும்னா அர்த்தம் எவன் கை காலன் கை படியாமல் இருக்க வேண்டும். காலன் கை படியாமல் நமது எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோமோ அந்த தெய்வம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். தான் திருவடி நிழலில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றார். வாழும்படினா நான் நித்தியானந்தமாக உன் திருவடி நிழலிலேயே
என்றென்றும் வாழ்வதற்கான ஒன்றின ஒரு உபாயத்தை, ஒரு சிறந்த உபாயத்தை கண்டுகொண்டேன். எப்படி நான் ஒரு திருவடி நிலையில் வந்து இருக்க வேண்டும், எப்படி நான் இந்த மறுபிறவியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த உபாயத்தை, ஒரு வழிமுறையை தெரிந்து கொண்டேன், கண்டுகொண்டேன். இப்படி நான் தெரிந்து கொண்ட உபாயத்தை ஒருவர் மனத்தே வீழும்படி அன்று நான் வந்து இந்த உபாயத்தை தெரிஞ்சுட்டு இன்னொருத்தட்ட போய் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து உபாயத்தை தெரிஞ்சுட்டேன், நீ அந்த மாதிரி பண்ணுன்னு நான் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லி அவன் மனசுல அதை பதிய வைக்க முடியாது. நான் சொல்ல முடியும், சொல்றாங்க வீராங்கந்தாதில் அதுதான் சொல்றாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னாலும் அவன் மனசுல பதியறது இல்லை. நம்ம இது காதால கேட்டுக்கிறோம், நான் வாயால சொல்றேன், போனதுக்கு மறந்துடுறோம். இந்த மார்க்கத்தில் போறவங்க இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபட்டா போவோம், அல்டிமேட்டா போவோம். ஆனால் வந்து அதுக்கு என்ன சொல்றாங்க, இப்படி வார்த்தையினால சொல்லி இன்னொருத்தருடைய மனசுல அதை பதிய வைக்கிறாங்க. வீழும்படி என்ற மனசுல விழும்படியாக செய்ய முடியாது, வீழும்படி அதாவது வில்லும்படி சொல்ல முடியாது. நான் வந்து கிடைச்ச அனுபூதினா அனுபவம். இந்த அனுபவம் நான் வந்து எப்படி உன்னை அடைய வேண்டும், திருவடி நிலையே எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இது உணர்ந்து அறிந்து கொண்டேன். அறியறது நாலேஜ், இது வந்து ரியலைசேஷன். உணர்றது நாலேஜ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ரியலைசேஷன். நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். இந்த ரியலைசேஷனை வார்த்தைகளால நான் இன்னொருத்தருக்கு விளங்க வைக்க முடியாதுங்கிற விழும்படினா சொல்லும்படி அல்லாது. இதால் இதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதுதான் வந்து அருணகிரிநாதன் கந்தர் எழுப்புதல் சொல்றார். கண்ணந்தடி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பது அப்படிங்கிறார். அது முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதனுக்கு தனியா வந்து தரிசனம் பண்றாங்க. நான் கூட பார்த்துட்டேன், தரிசனம் கண்டேன். அற்புதமான அந்த அனுபவம், அந்த அனுபூதி இது. அதான் கந்தர் அனுபூதியில அவருடைய அனுபூதி, அவருடைய அனுபூதி. கண்ணம் தனி நின்றது, நீ வந்து எனக்கு முன்னாடி கண்ணந்தனியா எனக்கு முன்னாடி நின்றது தான் அறிய நான் அறிஞ்சிட்டேன். இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதோ அதை நான் வந்து இன்னொருத்தருக்கு போய் எனக்கு சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கா? என்னுடைய தமிழுக்கு வார்த்தைகள் கிடையாது, சொன்னாலும் அவளுக்கு புரியாது அப்படின்னு அழகாக சொல்றாரு. அதே தான் இவர் சொல்றார், விழும்படி அன்று இதை நான் இன்னொருவருக்கு விளங்கும்படியாக, விளங்கும்படியாக சொல்ல முடியாது. உள்ளுக்கு அப்படியே அர்த்தம், விளங்கும்படியாக சொல்ல முடியாது. அவர்கள் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் சொன்னால் அவங்களுக்குலாம் புரியாது வார்த்தைகள், ஆனால் முழுவதுமாக புரிந்து கொள்ள அது உங்களுக்கு அனுபவமான அவர்களுக்கு அந்த அனுபூதியானாலும் அது அதனுடைய உண்மையான பொருள் புரியும். உள்ளும்படி என்று அடுத்த ரெண்டு வேலையை நிலம் 7 வருவரை 8 8 கொஞ்சம் அர்த்தம் சொல்றது கஷ்டம், ரொம்ப கொஞ்சம் யோசிச்சா அது புரிய மாட்டேங்குது. பட் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதை யோசிச்சா உங்களுக்கு இன்னும் நல்லா என்னோட புரியுமா இருக்கும். அப்போ என்னோட புரிந்து என்ன அர்த்தம் புரியுது. வேலை நிலம் 7 வருவரை 8 ஒரு அபிராமி பண்ற போது பார்க்க முடிஞ்சு அவருக்கு பாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்ன அர்த்தம், ஏன் இப்படி எழுதினான்னு எனக்கு ஹானஸ்டா சொல்றேன், எனக்கு புரியல. இருந்தாலும் எனக்கு என்ன புரியுதோ அதை சொல்றேன் நான். வேலை நிலம் 7, வேலை நிலம் சமுத்திரம் பெரிய வேலை நிலம் 7 என்னன்னா சமுத்திரத்தால் சூழப்பட்ட, தெரிஞ்சாக்க சமுத்திரத்தினால் சூழப்பட்ட இந்த பூமியில் உள்ள 7 கண்டங்கள் ஒரு அர்த்தம். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஏஷியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, 7 கண்டங்கள். இந்த 7 கண்டங்களில் உள்ள மனிதர்களுக்கு அவர்களுக்கு அந்த பாடுபடி ஒன்று கண்டுகொள்வது அல்லது அது மனதில் வீடுபடி செய்வது அரிதானது, முடியாதது அர்த்தம். 8வது எட்டாமல் வார்த்தை, அது 8வது அவர்கள் மனதில் 8வது. அது வேலை நிலம் 7, அந்த 7 நிலத்தில் இருப்பவர்களுக்கு அர்த்தம். இன்னொன்று வந்து நிலம் 7னாக்க 7 உலகங்களை பற்றி சொல்றேன். பூபா சுவா மகா ஜனா தபா சத்தியம். இந்த 7 உலகங்களில் இருப்பவர்களுக்கும் இது எளிதில் மனதில் எட்டாதது அப்படின்னு. தேவலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த சமநெறியிடம் சுத்தமாக அவ்வளோ சுகம், தேவலோக சுகபாகத்தில் எப்போதும் வாழ்ந்துருக்கா. அவளுக்கு துக்கம் வரும்போது மகாவிஷ்ணுவே சுகர்மணியம் அம்பாளையும் வந்து சரணமடைஞ்சு எங்களை காப்பாற்றுவான். மற்றபடி அவள் சுகபோகத்தில் இருக்கிற அவங்க அவர்களுக்கு எட்டாது. மனிதர்களுக்கு எட்டக்கூடிய தவம் பண்ணா அவளை விட மனிதர்கள். அதனால மீதி உலகங்களுக்கு இருக்கிறவர்களுக்கு எட்டாதது அப்படிங்கிறாங்க. எட்டினா அவர்கள் வந்து உண்மையை நிச்சயமாக தேவர்களாக இல்லாமல் உன் சரணத்தில் வந்து உன்னோட ஐக்கியமாகி இருப்பார்கள். அவர்கள் ஐக்கியமாக இல்லை. அதனால 7 உலகங்களில் இருப்பவர்களுக்கும் இது எட்டாததுங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். எனக்கு புரிஞ்ச அர்த்தத்தை சொல்றேன்.
இதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டேன் அர்த்தம். பருவரை எட்டும். அப்படியா? சரிங்களா? எனக்கு ஈடுபாடு இல்லை, எனக்கு தெரியும் தோணல இருக்கு. அப்புறம் வந்து பருவரை எட்டும், இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னதில்லை. பருவரைனா பெரிய மலைகள், உயர்ந்த மலைகள் 8. என்ன 8 மலை தெரியல இருக்கு. பருவரை எட்டும், இதுக்கெல்லாம் எட்டாகுது. இப்போ எனக்கு வந்து இதுக்கு நான் கொஞ்சம் யோசிச்சேன்னா எனக்கு ஒரு அழகான அர்த்தம் புரியுது. வேலை நிலம் 7 7 சமுத்திரங்களை பற்றி சொல்றாரு. அது சமுத்திரத்தை பற்றி சொல்றாரு. ஒன்று சமுத்திரம், ஒன்று மலையை பற்றி. சமுத்திரங்கிறது ஆழமானது, அது மிக ஆழமானது. மலைங்கிறது மிக உயரமானது, பருவரை மிகுந்த உயரம். அது மாதிரி எவ்வளவு ஆழமாக நாம் தோண்டி 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 இதற்கான எப்படி இந்த வாழும் படியான ஒரு வகை எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அவ்வளோ சுலபமாக தெரிஞ்சுக்க முடியாது. எவ்வளோ உயரத்தில் போய் தேடினாலும் கிடைக்க முடியாது. எப்படி சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் தேடுவதற்காக மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் சென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வாறு இதற்கான வழியை நாம் தேடி சென்றால் கிடையாது. உன்னை சரணடைந்தால் உன் அருளினால் மட்டுமே அது சித்திக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது. அது நான் உங்களோட போயிருக்கேன். இதுக்கு என்ன போட்டுருக்க புத்தகத்தில் பருவரை? என்ன அர்த்தம்? 8 பருவதங்கள் கிடைக்கல. எனக்கு அந்த அர்த்தம் தான் புரியல. எனக்கு 8 பருவதங்கள் கிடைக்கலன்னு என்ன அர்த்தம்? அதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்ன புரியுற மாதிரி கேட்குது. அதனால அதெல்லாம் நம்ம உண்மையான அர்த்தம் புரிஞ்சுன்னா இப்படிதான் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஆழத்துல போய் தேடினாலும், எவ்வளவு உயரத்துல போய் தேடினாலும் இந்த கருத்து நமக்கு புலப்படாது அப்படின்னு ஒரு அர்த்தம் எனக்கு தோன்றது. அதன்படிக்கு நான் எதுல தேடினாலும் இதுக்கு கிடைக்கல அர்த்தம். வேலை நிலம் 7 பருவரை 8 எட்டாமல், இது எதுக்குமே கிடைக்காதது எதுன்னா வாழும்படியான அந்த வழி, அந்த சிறந்த உபாயம் நான் கண்டுகொண்டேனே. அந்த வாழும்படியான சிறந்த உபாயம், அந்த உபாயம் வேறு எவருக்குமே கிடைக்காது. உன்னை சரணடைந்த அடியவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. மற்றபடி 7 உலகங்கள் இருப்பதற்கு மாற்றம் இல்லை. எவ்வளவு ஆழத்தில் போய் தேடினாலும், வேற உயரத்தில் போய் தேடினாலும் அது கிடைக்காது. அதுதான் ரொம்ப கிளியரா சொல்றாரு. எட்டாமல் சொல்லி, ஆனா அதே சமயத்தில் சொல்றாரு எப்படி கிடைக்கிறார். இரவு பகல் சூழல் ரொம்ப அழகான அர்த்தம். இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது. ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் சொல்லியிருக்கார். இரவு பகல் சூழும் சுடர். இரவில் சூழும் சுடர் என்ன? சந்திரன். பகல்ல சூழும் சுடர் என்ன? சூரியன். இப்போ வந்து சூரியன் சந்திரன் ரெண்டுக்கும் இடையே நடுவே கிடக்குன்னா, அப்போ நம்ம சும்மா இதுபடி இதுபடி சொன்னாக்கா அஸ்ட்ரானமி படிச்சோன்னா சூரியனுக்கு சந்திரனோட பூமி வரும், பூமியை சுற்றி சந்திரன் போயிட்டு. அதனால அவங்க எவ்ரி அமாவாசை அன்னைக்கு சந்திரனுக்கும் சூரியனுக்கு நடுவில் பூமி வருது. அது அர்த்தம் இல்லை. சூரியன் அப்படின்னா அப்பாவுடைய வலது கண், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சந்திரன் அப்படின்னா அம்பிகையினுடைய இடது கண். சிவபெருமானுக்கு அதே தான். வலது கண் வந்து சூரியன், இடது கண் சந்திரன். இது பல பாடல்களை நீங்க பார்த்துருக்கேன். சூரியன் சந்திரன் இந்த என்ற 2 இரவு பகல் சூழும் சுடர்கள் இதுதான். இந்த இரண்டிற்கும் நடுவே கிடந்து சுடர்கள். இந்த 2க்கும் நடுவில் இருந்து என்ன சொல்றதுனாக்கா, அம்பாளுடைய வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் நடுவில் என்னன்னா இந்த நெற்றிப் பொட்டு. இந்த நெற்றிப் பொட்டு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆக்ஞா சக்கரம். இந்த ஆக்ஞா சக்கரத்தில் தான் அம்பிகையின் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் ஞானம் வெளிப்படுகிறது. அம்பிகையுடைய ஞானத்தை தான் நமக்கெல்லாம் ஞானமாக வழங்குகின்றார். அதாவது அனுகிரகம் என்று திரோதாம், ஞானத்தை மறைப்பவனும் அவளை, அனுகிரகமாகி ஞானத்தை தருபவனும் அவளை. அந்த ஞானத்தை கொடுக்கிறது அவருடைய 2 கண்களுக்கு இடைப்பட்ட அந்த பிரதேசத்திற்கு பிரதேசத்திலிருந்து ஞானமாக அவர் வழங்குகிறார். அதனால் அந்த சுடரை நாம் நினைக்க வேண்டும். தியானித்தால் நமக்கு சிந்திக்கும் இது இந்த வாழும்படி ஒன்று நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு அழகான என்னன்னாக்கா, அதாவது இது என்ன சொல்றாருனாக்கா, அம்பாளுடைய 2 கண்ணுக்கு நடுவில் இருக்கிற அந்த கோட்டில ஞானம் இருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம், நம்ம 2 கண்ணுக்கும் நடுவில் இருக்கிற வெற்றி போட்டு இடத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்தில் அம்பிகையை ஒளி வடிவமாக நிறுத்தி தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தால் வாழும்படி ஒன்று நாம் கண்டுகொள்வோம். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் சொன்னால் அதை நம்ம கண்டுகொள்ளணும்னாக்கா 2 சூரியன் சந்திரனுக்கு நடுவில் இருக்கிற அந்த நிலையில அம்பிகைய ஒளி வடிவமாக வைத்து தியானம் செய்ய வேண்டும். இது ஒரு அழகான அர்த்தம். இது ஒரு அழகான அர்த்தம். அது அம்பாளை அடையணும்னாக்கா நம்ம வந்து
நித்தியானந்தமாக நித்திய முக்தி நித்திய முக்தனாக இருக்க வேண்டும் என்றால் பல உபாயங்கள் நம்ம சனாதன தர்மத்திற்கு பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் இன்னொன்று யோக மார்க்கம். யோகி மூலமாகவே இப்படி பல பல சித்தர்கள்லாம் அவள் வந்து வேற எந்த இதுவும் பண்ணாமல் யோகம் பண்ணியே அவன் வந்து இறைவனை அடைஞ்சிட்டான். யோகம்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆசனங்கள் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து உடம்புக்காக பண்ணுறது, அதெல்லாம் வந்து என்ன இது சொல்கிறேன் அஷ்டாங்க யோகம்னா அது வந்து 8 நிலைகளில் பண்ணுறது. அந்த 8 நிலையில் கடைசியில் வந்து சமாதிங்கிற நிலை வருது. அதனால வந்து அந்த யோகா நெறியில படியிட்டு அவன் வந்து இறைவனை அடைந்து இந்த இதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் வந்து யோக நிலையில பார்க்க முடியாது. இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே பிறந்து சுடர்கின்றது அப்படின்னா என்ன? இரவு பகல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நிடா பிங்களா அப்படிங்கிற 2 நாடிகள். அந்த நாடிகளை குறிக்கிறது இரவு பகல். ஒன்று தரணும். இரவு பகல்ங்கிறது 2 இடா பிங்களா நாடி. இடா பிங்களா நாடி அப்படின்னா இப்படி ஹெலிக்கல் மாதிரி வரும், இன்னொரு ஹெலிக்கல் மாதிரி வரும். 2 அது 2 பாம்பு ஒன்று பிணைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இடா பிங்களா நாடியை கற்பனை பண்ணிக்கலாம். போர்டில் வசதி இல்லை. இப்போ வந்து இந்த 2 நாடிக்கு நடுவில் சுஷும்னான்னு ஒரு நாடி வருது. இந்த சுஷும்னா நாடி எக்ஸாக்டாக நம்ம முதுகு தண்டு இருக்கேன், அந்த ஃபைனல் கார்டு அதுக்கு நடுவில் பெரிய மயிரை மாதிரி அது சுஷும்னா நாடி. இப்போ இந்த இடாப்புக்காக நடுவில் சுஷும்னா நாடி வருது. இப்போ இதை பார்க்கலாம். இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது. அந்த இடாப்பிகளா என்ன 2 நாடிகளுக்கு நடுவில் போகிற அந்த சுஷும்னா நாடியில் இருக்கக்கூடிய சுடர். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நான் யோக நெறி பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே குண்டலினி சக்தி நம்ம மூலாதாரத்தில் இந்த சுஷும்னா நாடியினுடைய எண்டில் சுஷும்னா நாடி அடைச்சிட்டு உட்காந்து இப்போ நம்ம பிராணாயாமம் செய்யும் பொழுது விடாபிங்களான்னு அந்த 2 அதுதான் அடிலோம் விலோம். இடம் மூக்கனால காட்சி வடங்கு மூக்கால் வெளியிடுது. அப்போ வடங்கு இதுக்கு அடிலோம் விலோம். இந்த பிராணாயாமம் பண்ண இதுக்கு நாடி சுத்தி இருக்கு. அது இடக்கலை பிங்கலை இடா பிங்களா இந்த 2 நாடியும் சுத்தி பண்ணுறது. இது சுத்தி பண்ணுறது ஸ்டார்டிங் அந்த 2 நாடி எழுதி ஸ்டார்டிங் எதுக்குன்னா நம்ம யோக நிலையில் வேலைகள் முன்னேறதுக்கு முதல்ல சுத்தம் பண்ணிக்கணும். நம்ம வந்து தியானம் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே உட்காந்து தர்மையை கொண்டு பண்ணுவோம். அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கான இதுதான் இந்த அடிலாம் உள்ளம். இது முடிஞ்சதுக்கப்புறம் சுசும்னா நாடி தான் முக்கியம். இந்த இடாப்பினால் வந்து நம்ம இடத்துக்கு உலகம் காலம் தோசை பண்ணி அது கொஞ்ச நாள் பண்ணி பயிற்சி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சுசும்னா நாடியில் பிராணாயாமம், அதுக்கு வந்து திரிபந்தன்னு ஒரு பிராணாயாமம், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க முடியும். திரிபந்தங்கிற பிராணாயாமம் அற்புதமான பிராணாயாமம். ரிசல்ட் வந்து வார்த்தைகளால் அனுபவிச்சு தான். அந்த திரிபந்தங்கிற பிராணாயாமம் நம்ம சுஷும்னா நாடியிலிருந்து சுஷும்னா நாடியிலிருந்து திரிபந்தன் பண்ண ஆரம்பிக்கும் போது சுஷும்னா நாடியினுடைய எண்டு அடைச்சிட்டு அது வந்து அந்த அடைப்பை விட்டு கொடுக்கட்டும். அப்போ அந்த சக்தி மேலே எழக்கூடிய அது வந்து நிலை வரும். அதாவது குண்டலினி சுஷும்னா நாடியுடைய மேலே அது வந்து அப்படியே அக்னி மாதிரி எரியும். குண்டலினி சக்தி வந்து மூலாதாரத்தில் அப்படி அக்னி மாதிரி. அதைத்தான் வந்து அவ்வையார் அழகாக சொல்லியிருக்கா. மூலாதாரத்துக்கு 3 பண்ணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூலாதாரத்துக்கு 3 எழும் கடலை. அது மூலாதாரத்தில் அந்த சுஷும்னா நாடிக்கு கீழே அது வந்து கடல் மாதிரி எரியறது அந்த குண்டலினி சக்தி. அதை இந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்பணும். நம்மளுடைய எய்ம் என்ன? யோகா கீழே இருக்கிற இதை வந்து வரிசையாக வந்து சுதிஷ்டானம் மணிபூரகம் இது அநாகதம் விசுத்தி ஆக்ஞா அப்படின்ட்டு மேலே கொஞ்சம் கன்சராக கொடுக்கணும். அதை வந்து மேலே எழுப்புறதுக்கு என்ன சொல்கிறோன்னா மூலாதாரத்துக்கு 3 எழு கடலை குண்டலை காலால் எழுப்பும். காலில் நம்ம லெத்தில் நிறைய கால் நடக்குது. கால் வந்து தமிழை கால்கிற வந்து காற்றுன்னு காற்றினால் மேலே எழுப்பு. காற்றுன்னா மூச்சு காற்று பிராணாயாமம். இந்த திரிபந்தங்கிற பிராணாயாமத்தின் மூலமாக மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் மூலாதாரத்தில் ஜஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு. நம்மளுடைய இந்த 2 நாடியை சுத்தி பண்ணதுனால மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகி நெருப்பாக இருக்குங்க. அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கும். அது நெருப்பாகி ஆகிட்டாங்கன்னா மேலே எழுப்பாங்க. இந்த இருக்க மேலே எழுப்பாங்க. அப்படி எழுப்புறதுக்கு நம்ம வந்து இந்த திரிபந்தங்கிற பிராணாயாமத்தை பண்ணி மேலே
விநாயக பெருமான் ஔவையாருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் அங்கே சொல்றார், மூலாதாரத்தில் எழுத்துக்களை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே, எனக்கு நீ அந்த கருத்தை அந்த உபாயத்தை நீ எனக்கு அறிவித்தாய் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான் ரொம்ப இது பக்தியோட கும்பிடுறாங்க. இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றன. அப்படி அந்த மூலாதாரத்தில் இருந்து அந்த குண்டலினி சக்தியை மேலே எழுத்துவது அதை அஞ்ஞா சக்கரத்தில் கொண்டு வந்து இரவு பகல் இந்த இரண்டு கண்களுக்கும் நடுவில் நிறுத்தி தியானம் செய்தால் அந்த மாதிரி யோக நிலையில் இருந்து அந்த தியானம் செஞ்சாங்க. அப்போ எனக்கு இந்த சாகாவம் சித்தியாகும், அதாவது வாழும்படி ஒன்று கண்டு கொள்வதற்கான உபாயம் எனக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். ஆதிபராசக்திக்கு ஜெய. அன்னை அபிராமி அம்மனுக்கு